ஹலோ மக்களே! தகவல் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு துறைய பத்தி பேச போறோங்க. அதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல நெறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. நெறைய மெடிசின்ஸ் இருக்கு. நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப அதிகமா தப்பா புரிஞ்சுக்கப்படுற ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு நான் நெனைக்கிற ஒரு விஷயம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது நம்ம நடிகர்கள், நடிகைகள், அழகான விஷயங்கள், அழகுபடுத்துறதுக்கான ஒரு காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்டை தான் பார்க்குறோம். பட் பிளாஸ்டிக் சர்ஜரின்றது அதையும் தாண்டி ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. விபத்துகள், இல்ல ஒரு பர்ன்ஸு, இன்ஜுரீஸு, இல்ல வந்து கேன்சர்ல ஆ ஏற்பட்ட அந்த உடல் சேதங்கள், இது எல்லாத்தையுமே சரி பண்ணி, அவங்களுக்கு புதுசா ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்துட்டு, புது லைஃபையே உருவாக்கக்கூடிய அவ்ளோ ஒரு அற்புதமான ஃபீல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரில அதாவது ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திய காலகட்டத்தில, அதுவும் மெடிசின் ஃபீல்ட்ல மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் விமென நீங்க தேடி தான் நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு காலகட்டத்தில பிளாஸ்டிக் சர்ஜரி சூஸ் பண்ணி, படிச்சு கிட்டத்தட்ட 36 வருஷங்களுக்கு மேலா இந்த துறையில இருந்து பல பேர் வாழ்க்கையில மாத்துனவங்க தான் டாக்டர் ஏஞ்சலின் செல்வராஜ். வெல்கம் டு தி ஷோ மேம். வணக்கம். வணக்கம் மேம். மேம், இப்போ நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பத்துல இருந்தே ஆரம்பிப்போம் மேம். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே மக்களுக்கு அப்படியே அழகு, காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து. பட் இதையும் தாண்டி அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அத பத்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொல்லுங்க மேம். பிளாஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் அல்ல. கிரீக்ல வந்து அந்த பிளாஸ்டோஸ் அப்படின்றது வந்து டு ஷேப் ஆர் மோல்ட், தட் இஸ் மாற்றி அமைக்கக்கூடியது அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அதை உருவாக்கினவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு நம்ம பேர் வைத்திருக்காங்க. அது அந்த காலகட்டத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம அதே பிளாஸ்டிக்ங்கிற வார்த்தையே நம்ம உபயோகிச்சுட்டு வர்றோம். ஆக்சுவலா தமிழ்ல சொல்ல போனா அது வந்து மறுசீர் அமைப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உடலினுடைய மறுசீர் அமைப்பு, அதுதான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி. நம்ம நினைக்கிற மாதிரி அது பிளாஸ்டிக்கோட சம்மந்தப்பட்டதே அல்ல. ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே நீங்க சொன்ன மாதிரி இது ஏதோ பணக்காரங்களுக்கு, நடிகர் நடிகைகளுக்கு, இல்ல அழகு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே உள்ள துறை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது தவறு. பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து யார் யாருக்கெல்லாம் மாற்றம் தேவையோ, அது வந்து பிறவியிலே ஏற்பட்ட கோளாறா இருக்கலாம், இல்ல நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விபத்துகள்னால ஏற்படக்கூடிய சதை, நரம்பு, தோல், இது மாதிரி வரக்கூடிய விபத்துகளினால வரக்கூடிய ஆபத்துகள்னால இருக்கிற பாதிப்புகளுக்கு சரி பண்றதா இருக்கலாம். இல்ல உண்மையிலேயே வந்து நமக்கு இருக்கிறத விட இது இன்னும் கொஞ்சம் அழகாகலாம். சரி, ஒரு கொஞ்சம் குண்டா இருக்கே, இந்த கை மட்டும் கொஞ்சம் பெரியதா சைஸ்ல இருக்கு, இல்ல தொடைகள், வயிறு பகுதி மட்டும் இதா இருக்கு, அதை சீரமைக்கணும். இல்ல என்னுடைய மார்பகங்கள் ரொம்ப பெருசா இருக்கு, அதை குறைக்கணும். இல்ல மார்பகம் சின்னதா இருக்கு, அதை கொஞ்சம் பெருசாக்கணும். அப்படிங்கிற இது கூட பிளாஸ்டிக் சர்ஜரியில தான் இருக்கு. அதை தவிர மூக்கு எனக்கு இருக்கிறது மற்றவர்களுக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு அந்த இது பிடிக்கல, எனக்கு அவங்க இந்த மாதிரி இருக்கிற ஷேப் வேணும் அப்படின்னு சொல்லி அதை மாற்றிக்கொள்கிற அந்த இதுதான் காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்றோம். அந்த பிரிவு தான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சில நடிகர்கள் இல்ல உயர்மட்ட ஆட்கள் வந்து எனக்கு கன்னத்தை கொஞ்சம் பெருசாக்கணும், உதடுகளை பெருசாக்கணும், என்னுடைய மூக்கை வந்து இந்த மாதிரி அப்பியரன்ஸ் மாற்றி வரைக்கணும் அப்படின்னு மாத்துறது. மற்றபடி 70-80% வேலை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு மறுசீரமைப்பு, எதை இழந்து போயிட்டோமோ அதை சரி பண்ணி கொடுக்கறது தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ஒண்ணு, காஸ்மெட்டிக் சர்ஜரி ஒண்ணு. சோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் பிளாஸ்டிக் சர்ஜரி. கரெக்ட்டா? பிளாஸ்டிக் சர்ஜரிக்குள்ள காஸ்மெட்டிக் சர்ஜரின்றது ஒரு சின்ன பார்ட். So most of the part is like very big part is reconstructive surgery இல்லையா? இப்படி இருக்கிறதுல டே டு டே நீங்க பாக்குற நோயாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து
எதுக்காக அதிகமான பேர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அணுகுறாங்க? எந்த மாரி நோயாளிகள நீங்க அதிகமா பார்க்குறீங்க? அதிகமா பார்க்கக்கூடியது வந்து விபத்துகளுக்கு அப்புறம் வரக்கூடிய நான் கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையில ஆல்மோஸ்ட் 33 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அது வந்து தீக்காயத்திற்காக பேர் போன துறை. அதனால நான் என்னுடைய வாழ்நாள்ல அநேக தீக்காய நோயாளிகள் தீக்காயம் பட்ட உடனே பண்ணின சிகிச்சையும், அதற்கு அப்புறம் அதனால ஏற்பட்ட தழும்புகள்னாலும், அதனால ஏற்பட்ட நாங்க சொல்றோம்ல கண்ட்ராக்சர்ஸ் அத சரி பண்ற வேலை தான் அதிகமா நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில விபத்துகள், ஏன்னா நமக்கு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் சொல்றோம் இல்லையா? கம்பெனியில வேலை செய்யும்போது மெஷின்ல கை நசுக்கிக்குவாங்க. இல்ல ஏதாவது வெயிட் தூக்கும்போது, இல்ல மெஷின்ல கட் ஆகி விரல்கள் துண்டிக்கப்பட்டோ, இல்ல நரம்புகள் துண்டிக்கப்பட்டோ வர்றவங்க இப்போ அதிகமாக நாங்க பார்க்கிறோம். இதோட இப்ப கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டவங்க, கேன்சர்ல எடுக்கக்கூடிய சதைகள், இப்ப முகத்துல இருந்து உதடுகள் இதெல்லாம் எடுத்துட்டா, அந்த உதடு மாரி செய்யறதுக்கெல்லாம் நாங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றோம். இப்ப நீங்க சொன்னது இல்லையா? இப்ப இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரில தான் வரும் இல்லையா? இப்போ இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி மூலியமா ஒருத்தரோட தோற்றத்த மட்டும் இல்லாம, அந்த உறுப்போட செயல்பாட்டையும் மறுபடியும் இருக்கிற மாரி செயல்பட வைக்க முடியுமா? இல்ல தோற்றம் மட்டுமே திரும்ப கொண்டு வர முடியுமா மேம்? முடிந்த அளவிற்கு நாங்க வந்து ஃபங்ஷன் தட் இஸ் ஃபங்ஷன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நரம்பு கட் ஆயிருக்கு. அந்த நரம்பை திரும்ப சேர்த்து அல்லது அந்த நரம்புக்கு இணையான ஒரு டெண்டன கொண்டு வந்து அதனுடைய செயல்பாட்டை கொண்டு வருவது வேலை. ஏன்னா நமக்கு வந்து ஒரு உறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்பியரன்ஸுக்கு. ஆனா அதை விட முக்கியம் அதோடைய செயல்பாடு. ஸோ முடிந்த அளவிற்கு ஒரு உறுப்பை செய்ய வைக்கும் பொழுது அதனுடைய செயல்பாட்டை கொண்டு வருவது தான் முக்கியமான அம்சமா இருக்கும். அப்படி ஆனா சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது, இப்போ ஒரு மார்பகத்தை எடுத்துட்டோம். ஆனா அவங்க சின்ன வயசு, அவங்களுக்கு மார்பு மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம செய்து கொடுக்கலாம். ஆனா அந்த மார்பு செயல்பட முடியாது. நம்ம கடவுள் கிடையாது. அது ஆனா வெளியில இருந்து அவங்களுடைய தோற்றத்தை சரி பண்றதுனால அவங்க தைரியமாக சமுதாயத்தில் அவங்கள சந்திக்கிறதற்கும், தலை நிமிர்ந்து நிற்கிறதற்கும் அவங்களுக்கு உதவி செய்யும். அதனால 2 விதமான ஆக்ஷன்ஸும் இருக்கும். செயல்பாடை கொண்டு வர்றது முக்கியமான குறிக்கோளா இருக்கும். ஃபங்க்ஷன் இல்லாம வெறுமனே அப்பியரன்ஸ் இது பண்றது லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஆனா அதையும் செய்வோம். மேம் இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு சமயம் அது அது மாதிரியே பார்க்கறதுக்கு பழைய அப்பியரன்ஸ் வரணுன்றதுக்கோ, இல்ல ஃபங்ஷனாலிட்டி பண்றதும். ஜஸ்ட் பிகாஸ் இது பிளாஸ்டிக் சர்ஜரி. ஏன்னா நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த பிளாஸ்டிக் அந்த வார்த்தைக்கான விளக்கம் ரொம்ப அழகா எங்கருந்து வருதுன்னு சொன்னீங்க. ஸோ ஆனா வந்து இப்போ இன்னும் ஒரு சில தயக்கம் இருக்கிறது என்னன்னா, இட் இஸ் அகெயின் எனக்கு தெரிஞ்சு அது அந்த பிளாஸ்டிக்ன்ற பேரால ஒரு வர பயம்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த சர்ஜரி போயிட்டா அது வேற ஏதோ பார்ட்டிகள் நம்ம உடம்புல இருக்கு. இதனால நமக்கு ஏதாவது கெட்டது நடக்கும். ஏன்னா அது நம் உடல் உறுப்போடது சம்மந்தம் இல்ல. இல்ல. இப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நெறைய பேர்கிட்ட, பொதுமக்கள் கிட்ட இருக்கு. அத பத்தி நீங்க என்ன மேம் சொல்றீங்க? ஆக்சுவலா பிளாஸ்டிக்ங்கிற எதையும் வந்து நாங்க உபயோகிக்கிறது இல்லை. சொல்ல போனீங்கன்னா, உங்களுடைய உடம்பில் உள்ள உறுப்புகள், சதைகள், இல்ல ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள், தோல் இத இன்னொரு இடத்திற்கு, நமக்கு வெளியில தெரியக்கூடிய இடத்திற்கு எங்க மறைவான இடத்துல இருந்து எடுக்க முடியுமோ, இப்ப நம்ம வந்து உடம்புல உடை அணியும் போது நம்முடைய தொடை, வயிற்று பகுதி அந்த மாதிரி இடங்களை வந்து மறைத்து தான் நம்ம உடை அணிவோம். ஸோ அந்த இடத்துல இருக்க சதையை எடுத்து நம்முடைய முகம், கை அல்லது கால்கள் தெரியிற இடத்த நம்ம சரி பண்ணணும்னா, வெளியில பார்த்த உடனே அவங்களுக்கு உடனே வந்து ஒரு தழும்போ இல்ல ஒரு குறைபாடோ தெரியாது. ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் ஒரு ஆபரேஷன் பண்ணி முடிக்கும் போது எவ்வளவு அந்த சிகிச்சையினுடைய டேமேஜ் தெரியாம ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத குறிக்கோள் வச்சு பண்றது. ஒரு சர்ஜரி அப்படின்னாலே வந்து எப்படியும் ஒரு தழும்பு இருக்கும். நம்ம வந்து ஆனா அந்த தழும்பு மிகவும் பார்த்தவுடன் தெரியாத அளவிற்கு ஒரு மறைவாக இருக்கக்கூடிய நம்முடைய லைன்ஸ் ஆஃப் நேச்சுரல் லைன்ஸோட ஹைட் பண்ற மாதிரி வச்சு ஆப்ரேஷன் பண்றது தான் பிளாஸ்டிக் சர்ஜரி. வெரி ஃபியூ திங்ஸ் தட் இஸ் லைக் இப்போ ஒரு மார்பகத்தை பெருசாக்கணும் அப்படின்னா பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் அப்படின்னு கிடைக்குது. அதுவும் வந்து பிளாஸ்டிக் கிடையாது, சலைன் ஃபில்ட், சிலிகான் அது மாதிரி தான் இம்ப்ளான்ட்னு இருக்கு. அதே மாதிரி சில ஃபில்லர்ஸ் அந்த மாதிரி
இது எல்லாமே வந்து நீங்க நினைக்கிற அந்த காஸ்மெட்டிக் சொல்றோம் இல்லையா, அழகுபடுத்துற அதுலதான் யூஸ் ஆகுதே ஒழிய, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரானியஸ் ப்ராடக்ட்ஸ் அது வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவ்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது மறுசீரமைப்புல முடிந்த அளவிற்கு நம்ம உடம்புல உள்ள சதைகளையே நம்ம நகர்த்தி, நம்ம உடம்புல உள்ள எலும்பு, சப்போஸ் ஒரு இடத்துல எலும்பு மிஸ்ஸிங், இப்ப தாடை எலும்பு இல்லைன்னா நம்முடைய இடுப்புல உள்ள எலும்பு, ரிப்ல உள்ள எலும்பு, இத வந்து கொண்டு போலாம். அதுக்குரிய ரத்த ஓட்டத்தோட கொண்டு போலாம். அப்படி கொண்டு போய் அவங்களுடைய சதையே வைக்கும்போது உடம்பு வந்து அது எனக்கு அது இல்லைன்னு சொல்லி துப்பாது. ஆனா நீங்க வந்து நீங்க எவ்வளவுதான் ரொம்ப விலையுயர்ந்த ஒரு நாங்க சொல்லக்கூடிய இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம். நீங்க சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மாதிரி மெட்டீரியல் சொல்றீங்களா, சிலிகான்ஸ், இத வச்சா கூட நம்ம உடம்பு செல்ஃப் நான் செல்ஃப் இது என்னுடையது இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால முடிந்த அளவிற்கு பிளாஸ்டிக் சர்ஜரியில் அவர்களுடைய சதையே தான் உபயோகிக்கிறோம். ஓகே. ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். மேம் இப்ப அடுத்து வந்து இப்ப உங்க கரியர்ல வந்து அழக தாண்டி ஒருத்தருக்கு அவங்களோட வாழ்க்கைய நம்பிக்கை அதை மீட்டு குடுக்கறதுல தான் நீங்க பெரும் பங்கு வகிச்சிருக்கீங்க. முக்கியமா பர்ன் இன்ஜுரீஸ்ல. ஸோ அந்த பர்ன் இன்ஜுரீஸ் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க பர்ன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டா இருந்திருக்கீங்க. ஸோ அப்போ அங்க இருந்த உங்களுக்கு அனுபவம் என்ன? லைஃப்ல நீங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது மக்கள பார்த்து கத்துக்கிட்ட விஷயம் என்ன மேம்? தீக்காயத்துறையில வேலை செய்யும்போது நான் வந்து கத்துக்கிட்டதுன்னு நீங்க சொன்னா, தீக்காயம் வந்து தவிர்க்க முடியிற விஷயம். அது வந்து நிறைய டைம் அறியாமையினால, கேர்லெஸ்னஸ்னால ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இது வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம், தடுக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது வந்து ஒரு இம்பல்சிவ் அல்லது ஒரு சின்ன மன நோவினால எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை வந்து அந்த நிமிஷத்துக்கு ஒரு வருத்தம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தனக்குத்தானே தீ வைத்து கொண்டு அவங்க தங்க வாழ்க்கையை அழிக்கிறத நான் பார்த்தேன். ஸோ இதுல வந்து உண்மையை சொன்னவர்கள் கொஞ்சம் பேரு, அதற்கப்புறம் பிறகு உண்மையை ஒத்துக்கொண்டவர்கள் அநேகர் இருப்பாங்க. ஒரு பிட்டர் ஃபேக்ட் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 6ல இருந்து 8 நோயாளிகள் அட்மிஷன். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல பர்ன்ஸ் யூனிட்டுக்கு வர்றவங்கல்ல. அதுல வந்து மரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45ல இருந்து 50% பேர் இறந்து போறத பார்த்தேன். ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னு கேட்டா தீக்காயத்துல வந்து 40% தாண்டி விட்டாலே வந்து பிழைக்கிறதுடைய வாய்ப்பு குறைந்து கொண்டே போகும். தீ அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு அது வந்து ஆக்கத்துக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அழிப்பதிலையும் வல்லது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பயம் காட்டுறதுக்கு கொஞ்சோண்டு தான் நான் மண்ணெண்ணெயை தெளிச்சுக்கிட்டேன், அப்படி லேசாதான் வச்சேன், நான் சாகணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி கதறின வார்த்தைகள் இன்னும் கூட எனக்கு மனநோவை தருது. ஏன்னா ஒரு சின்ன சண்டைக்கு அப்புறம் வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணணும், பயப்பாட்டணும்னு சொல்லி வைக்கும்போது அவங்க உடையில இருக்கிற மண்ணெண்ணெய் அந்த இதை அப்படியே அவங்கள வந்து கம்ப்ளீட்டா எரிச்சு 80% 90% வந்து, ஆனா அந்த நிலைமையிலும் அவங்க பேசக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. கொஞ்ச நாட்கள், சிலர் வந்து மணித்துளிகள், சிலர் நாள் வரைக்கும் கூட இருப்பாங்க. அந்த அந்த வேதனையை அனுபவிக்கிறது வந்து ரொம்ப கொடுமை. அத வந்து மக்கள் இத கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த மாதிரி ஒரு தவற பண்ணக்கூடாது அப்படிங்கறது முக்கியமா நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் ஒரு துறை தலைவரா இருக்கும்போது பிரிவென்ஷனுக்கு நாங்க ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நம்மளால தடுக்கக்கூடியதை நம்ம தடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய இன்சிடென்ட்ஸை குறைக்கலாம். 2வது குழந்தைகள் வைத்திருக்கவங்க எல்லா பெற்றோரும் அந்த சூடான காரியங்களை, எஸ்பெஷலி சமைத்த உடனே சூடா இருக்கிற திங்ஸ், சுடு தண்ணி, இவற்றை வந்து குழந்தைகள் கைப்பட ரீச் பண்ண முடியாத அதுல வச்சுட்டு கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தீ விபத்துகளை தடுக்கலாம். நான் பார்த்த என்னுடைய 30+ வருஷங்கள்ல நான் படிக்கும்போது 90கள்ல எங்களுடைய தீக்காய வார்டுல 2 குழந்தைகளுடைய பெட் இருக்கும். அதுவும் பெண்கள் வார்டுல அந்த பேபி காட் இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல தனியா ஒரு பீடியாட்ரிக் வார்டு செட் பண்ணி கிட்டத்தட்ட
5ற்கு 1, தட் இஸ் 19 to 20% அட்மிஷன்ஸ் வரக்கூடிய உள்நோயாளிகள்ல 20% குழந்தைகள் லெஸ் தென் 12 இயர்ஸ் வராங்க. இதற்கு காரணம் நிறைய சொன்னாலும் நம்ம வந்து கவனமா இல்லாத ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஆன் த ரைஸ். ஸோ இது வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பெற்றோராக நம்ம வந்து யாரெல்லாம் வந்து குழந்தைங்களை வீட்டில் பார்க்குறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக சூடான விஷயங்களை வைத்து விட்டு போகும்போது குழந்தைகள் அதை வந்து தொடக்கூடிய இதுல வைக்காம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பாதிப்பு தழும்ப கண்டிப்பா கொடுக்கும். என்னதான் நம்ம ட்ரீட் பண்ணி உயிரை காப்பாத்தி இது பண்ணாலும் ஒரு தீக்காயம் என்று ஏற்பட்டால் அதனுடைய தழும்பு கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ கேமஃபிளாஜிங் டெக்னிக்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா கூட அதனுடைய ஒரு பின் விளைவு தழும்பு, அதனால வரக்கூடிய பிடிப்பு, அந்த டிஸ்கன்ட்ராக்சர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஒரு தீக்காயத்தை தவிர்க்கணும், அந்த அவேர்னஸ். 3வது ரொம்ப காமனா செய்யக்கூடிய ஒரு இது வந்து பட்டாசு. இது வந்து நிறைய இதுல வந்து என்னன்னா குழந்தைகள் கையில வந்து பட்டாசை கொடுக்கும்போது எப்படி பெற்றோர் சூப்பர்வைஸ் பண்ணி கூட நின்று வெடிக்க வைக்கணும், அந்த கையில வச்சு வெடிக்கிறத தவிர்க்கணும். வெடித்த பட்டாசுகளை எப்படி வந்து அவங்க ஒரு மண்பானையிலயோ இல்ல தண்ணி இருக்கிற இதுலயோ போடணும், இதெல்லாம் கவனிச்சாங்கன்னா பட்டாசுனால வரக்கூடிய விபத்துகளை குறைக்கலாம். நம்ம சில விஷயங்கள் இந்த நம்ம பெரிய ஃபேக்டரிஸ் இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாஸ் கேஷுவாலிட்டிஸ் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து ஹை லெவல்ல நம்ம பார்க்கும்போது சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இப்போ ஃபயர் கிராக்கர் யூனிட்ஸ் பட்டாசு செய்கிற இடங்கள்ல வந்து அந்த சேஃப்டி நார்ம்ஸ் நிறைய நெறிமுறைகள் இருக்கு, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எப்பவுமே வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாம தவறு பண்ணும் பொழுது ஒரே இடத்துல நிறைய பேர் வைக்கிறது. அண்ட் நிறைய பேர் வந்து அந்த நாட்டு வெடி அப்படின்னு சொல்லி அந்த ஜெலாட்டின் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணும்போது இதுலதான் அதிகமான விபத்துகள் வருது. இதெல்லாம் தடுக்கக்கூடியவைகள். இதை நம்ம தடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸை குறைக்கலாம். இதனால வரக்கூடிய பின் விளைவுகளை நம்ம தடுக்க முடியும். அண்ட் முடிந்த அளவிற்கு ப்ரிவென்ட் பண்ணோம்னா நம்முடைய சொசைட்டி வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போகும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா மேம். எனக்கு நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்த விஷயம். குழந்தைங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா வருது. இதுல என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப அதிகமா கேர் எடுத்து வீட்ல பார்த்துக்கிறது வந்து குழந்தைங்கள தான். ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏன்னா லைக் அப்போ நம்மளையும் மீறி ஏதோ ஒரு தவறு வந்து செய்றோன்றது தான் அதுக்கு காரணம். ஏன்னா எ நம்ம இதுல சொல்ற மாரி எல்லா வீட்லயுமே குழந்தைங்கள நான் பத்திரமா பார்த்துக்கணுன்றது தான் எல்லா அம்மாக்கும், எல்லா அப்பாக்களுக்குமே இருக்கிற நெனப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்க ஒரு சில இன்சிடென்ட் அதாவது இது எதுக்காக அப்படின்னா, யங் பேரண்ட்ஸ் வந்து பார்க்குற யங் பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏன்னா அத ரொம்ப சாதாரணமா நம்ம செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த ஆக்சிடென்ட்ஸ்ன்றதே ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் இன் 1 செகண்ட்ன்ற மாரி. நம்ம டெய்லி ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருப்போம். திடீர்னு வந்து அது தப்பாகும். ஏன்னா வந்து இப்போ உங்ககிட்ட வரவங்களே சொல்லுவாங்க, மேடம் நான் எப்பயுமே டெய்லி செய்யற ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு இப்படி நடந்துச்சு. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதை சரி பண்ணணும், இல்ல வீட்ல கவனம் எடுக்கணும். சோ அது இன்னைக்கு இருக்கிற யங் பேரண்ட்ஸ் ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கா இருக்கலாம். ஓகே நம்ம இதெல்லாம் வந்து கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலா நாங்க எங்களுடைய அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தா இப்போ வர வர நம்ம எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலி, கணவன் மனைவி குழந்தை அப்படிங்கிற இதற்காக போய்கொண்டிருக்கோம். யாருமே வந்து பெரியவங்க வீட்டுல இருக்கணும், ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப விரும்புறது இல்ல. என்னுடைய ஒரு சின்ன வட்டத்துக்குள் நான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல நிறைய டைம் வந்து குழந்தைங்களை முழு நேரமும் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்க முடியறது இல்ல. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால நிறைய குடும்பங்கள் வந்து மாமனார் மாமியார் நாத்தனார்னு எல்லாரும் கூட இருப்பாங்க. அவர்களுடைய தொந்தரவுகள் என்ன இருந்தாலும் அவர்கள் வந்து குழந்தைகளை நிச்சயமாக அந்த மனைவியோ அல்லது அம்மாவோ வேலை செய்து கொண்டிருக்கும் போது கண்டிப்பா இந்த குழந்தைய தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு பாட்டியோ இல்ல ஒரு அத்தையோ சித்தியோ கூட இருந்திருப்பாங்க. இப்ப வந்து இந்த குடும்பங்கள் தனி குடும்பங்களாக இருக்கும்போது என்னதான் அன்பா அரவணைப்பா அந்த குழந்தைய பாத்துக்கணும்னு நினைச்சாலும் சில நேரங்களில அந்த குழந்தைய தனியா விட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. இன்னொன்னு இப்ப பெண்கள் நிறைய வேலைக்கு போகும்போது அவசர அவசரமாக செய்துட்டு ஓடுற நிலைமையில அவங்க அந்த குழந்தைய பாக்குறத குறைக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம்.
3வது இன்னொரு இது வந்து டைவர்ஷன்ஸ். இப்ப எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. அப்படியே ஒரு சின்ன ரீல்ஸ் பார்க்கலாம், இது பார்க்கலாம், இல்ல டிவில சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம். அதுல அவருடைய கவன சிதறல் நெறைய இருக்கு. இவைகள் எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு காரியம் நம்ம பார்த்தோம்னா, இப்ப வந்து வீடுகள் வந்து தனித்தனி குடும்பங்களா வரும்போது, ஒரே அறையில அல்லது சமையல் அறையும், குழந்தைகள் இருக்கக்கூடிய லிவிங் ரூம்னு சொல்றோம் இல்லைங்களா? அது ஒரு ரூமா மாறக்கூடிய வாய்ப்பு நெறைய இருக்கு. அதுவும் வந்து நகர்ப்புறங்களுக்கு வரும்போது இன்னுமே அதிகமா இருக்கு. இப்ப நீங்க அந்த அ சமையலறை, அடுக்கள அப்படின்னு சொல்லி அவங்க தனியா இருக்கிற இடமா இருந்தா, அந்த இடத்துக்கு குழந்தை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுக்கலாம். இதுல வந்து நெறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சமையல் அறைக்கும், ஹாலுக்கும் நடுவுல எந்த பார்ட்டிஷன் கூட இருக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து சமைச்சு அந்த இத வந்து நான் மேல தான் வச்சுட்டு வந்தேன். டேபிள்ல தான் வச்சேன். அந்த குழந்தை வந்து ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறது, அந்த டேபிள் மேல இருக்க வேற எத எடுக்கும்போது கூட, இத இழுக்கிறதுல கொட்டி இது பண்ணலாம். 2வது இந்த சூடா இருக்கக்கூடியத வந்து அவங்க வந்து அப்படியே கொண்டு போய் பாத்ரூம்ல வைக்கிறது, குளிக்கிறதுக்கு. நெறைய குழந்தைங்க அந்த பாத்ரூம்ல சுடு தண்ணிய வச்ச உடனே குழந்தைக்கு அது சூடுன்னு தெரியாம டக்குன்னு அதுக்குள்ள கைய விட்டோ, இல்ல குதிச்சோ இது பண்றது. இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு முறைக்கு இருமுறையாக செக் பண்ணணும். ஏன்னா, நம்ம தனியா இருக்கோம். நம்ம குழந்தை ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன பார்ட்டிஷன் தட் இஸ் ஒரு தடுப்பு நம்ம குழந்தை ரீச் பண்ண முடியாம ஒரு சின்ன பார்ட்டிஷன் குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். ஏன்னா எல்லா வீடுகள்லயும் உடனே வந்து பெரியவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தா குழந்தைய தனியாக அது வெளிய வர முடியாத அளவிற்கு ஒரு சின்ன பார்ட்டிஷன்ல விட்டுட்டு, அதற்கு அப்புறம் வந்து ஏன்னா ஒரு 4 வயசு, 5 வயசு ஆன பிறகு குழந்தைக்கு புரிய வைக்க முடியும். ஆனா அந்த 2 வயது, 3 வயது அவங்களுக்கு நல்ல துருதுருன்னு இருக்கிற அவங்களுக்கு எல்லாத்தையும் போய் தொடணும், எடுக்கணும் அப்படிங்கிற இதுல இருக்கும்போது இந்த விபத்துகள் ரொம்ப அதிகமா இருக்கும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க வந்து ரொம்ப வரக்கூடிய காரணம் வந்து இந்த லைட் பண்ணி விளையாடுறது, சோ அப்ப வந்து தீப்பெட்டி, கேஸ் இதெல்லாம் குழந்தைகள் கையில படாத மாதிரி நம்ம அவங்களுக்கு வச்சிருக்கணும். அது வந்து பெற்றோர் வந்து நம்ம செய்யலாம். ஈஸியாவே வந்து அவங்க எடுக்க முடியாத அளவு உயரத்துல வைத்து, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது முக்கியமான இது. சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு அது வந்து தீ சுட்டா வலிக்கும், புண்ணாகும், சூடா இருக்கிறது கொட்டுச்சுன்னா புண்ணாயிரும், தொடக்கூடாது, அதை என்னிடம் கேட்டுவிட்டு தான் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிற வயசுல 4, 5 வயது வரும் பொழுது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. அதற்கு அப்புறம் வந்து முடியிற எல்லாம் இப்ப சப்போஸ் நம்ம குழந்தைய தனியா விட வேண்டிய சிச்சுவேஷன் இருந்ததுன்னா, ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்களுடைய கண்ட்ரோல்ல. அது நமக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், நெய்பரா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தைங்க தனியா இருக்கும்போது, அவங்கள வந்து நெறைய விதத்துல தவறாக உபயோகிக்கக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்னும் போது, நம்ம வந்து பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர்ட்ட தான் நம்ம விட வேண்டியது இருக்கு. அதையும் பெண்கள் கவனித்து நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸ். ஓகே மேம். ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ மேம். இப்போ தீக்காயங்கள் பேசிட்டு இருக்கும்போதே என்னன்னா, இப்போ தீக்காயம் பட்ட உடனே மக்கள் செய்யற தவறான விஷயம் நீங்க என்னென்ன இது பண்ணிருக்கீங்க? லைக் ஏன் அப்படின்னா வந்து இன்டர்நெட்ல போனீங்கன்னா நெருப்பு பட்டுச்சா, இத பண்ணுங்க, அத பிகாஸ் நெருப்பு பட்டோம்னா அந்த பதட்டம், அந்த பயத்துல அது ஒரு பக்கம் நமக்கு பட்டுச்சுன்னா எரிச்சல். அந்த எரிச்சல அடக்கணும்ன்றது மட்டும் தான் என்னோட முதல் இன்ஸ்டிங்க்டா இருக்கும். இதே வந்து குழந்தைக்கோ இல்ல என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு பட்டுச்சுன்னா, ஐயோ அது எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம ஒரு விஷயம் பண்றோம். பட் ஆனா அது செய்யற விஷயம் எதெல்லாம் தவறா வந்து மக்கள் அதிகமா செய்யறாங்க? முதல்ல வந்து என்ன செய்யணும்ன்றத சொல்லுறேன். ஒரு தீ அப்படின்னு சொல்லி பட்டா, அதை அணைக்கிறதுக்கு அந்த அணைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி இது பண்றது கண்டிப்பா செய்யணும். எக்ஸெப்ட் எலக்ட்ரிக்கல் பர்னை தவிர மத்த எல்லா இதுலயும் நீங்க தண்ணி ஊத்தி அணைச்சீங்கன்னா உடனே அந்த வெப்பம் தணிஞ்சிரும். உடனே தண்ணி அப்படின்னு உடனே எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி வந்து சீழ் பிடிச்சிரும், கொப்பளிச்சிரும். இந்த 2 வார்த்தையை தான் உடனே நம்முடைய தோல் வந்து நம்ம உடம்ப சுத்தி ஒரு கோட்டை மாதிரி. தோல் இருக்க வரைக்கும் எந்த கிருமியும் உள்ள போக முடியாது. அந்த கிருமி வந்து ஏன் உள்ள போகுதுன்னா, தோல் தீக்காயத்தினால பாதிக்கப்படுறதுனால தான் உள்ள போகுது.
அத அறியாம என்ன நினைச்சுக்கிறாங்க, தண்ணி ஊத்துறதுனால அது உள்ள போகுதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க குடிக்கிற அளவிற்கு சுத்தமாக இருக்கக்கூடிய தண்ணிய வச்சு, தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா, அந்த சூடு அல்லது அந்த வெப்பநிலை குறையும்போது, அந்த தீக்காயத்தின் ஆழம் குறையும். இது வந்து நாங்க வந்து பர்ன்ஸ்ல வந்து ஒரு 3 டிகிரியா சொல்லுவோம். நம்ம வெயில்லலாம் போன உடனே ஒரு மேலால ரெட் ஆகுது இல்லையா? அந்த சன்பர்ன் ம். அந்த மாரி ஒரு லேசா படக்கூடிய அந்த காயத்த வந்து நாங்க வந்து 1 டிகிரி பர்ன் சொல்லுவோம். 2வதுங்கிறது வந்து ஒரு கொப்பளம் வரக்கூடிய அளவு. பாதி தோல் இது. அந்த லெவல்ல வரும்போது தான் கொப்பளங்கள் வருது. ஆழமா போயிருச்சுன்னா கொப்பளம் வராது. ஏன்னா, நம்முடைய ரத்த நாளங்களும் எல்லாமே கரிஞ்சு போயிருது. கொப்பளம் வராது. அப்ப என்ன நெனைப்பீங்க? கொப்பளம் வராட்டி நல்லது தானேன்னு நெனைப்பீங்க. இல்ல. ஏன்னு கேட்டா, அந்த தோல் முழுவதும் போயிட்டதுனால, அந்த இடம் ஆற முடியாது. எங்கள மாரி ஒரு டாக்டர் அந்த தோல எடுத்துட்டு, வேற இடத்துல இருந்து தோல் எடுத்து போடணும். ஸ்கின் கிராஃப்ட் பண்ணணும். அப்படிதான் அது ஆற முடியும். அந்த மாரி காயங்கள் ஆகும்போது, அதுல உடலுக்கு உள்ள பாதிப்புகள் நெறைய வர முடியும். அதனால ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் அல்லது சுடு தண்ணி கொட்டுனா, குளிர்ந்த நீர ஊத்திக்கிட்டே இருக்கணும். எப்ப வரைக்கும் அப்படின்னா, அந்த எரிச்சல் அடங்கற அளவு நேரம் வரைக்கும் அத ஊத்திட்டே இருக்கணும். அப்ப என்ன செய்யக்கூடாதுன்ற அடுத்த கேள்விக்கு, உடனே என்ன நெனைப்பாங்க? உடனே அதுல கொண்டு போய் இங்க் ஊத்துறது, அ தோசை மாவ போடுறது, இந்த இதுல இருந்து களிமண்ண எடுத்து பூசுறது, அது கூலா இருக்கும் அப்படின்னு நெனைச்சு அது செய்றாங்க. தவறு. ஏன்னு கேட்டா, நான் சொன்ன மாதிரி தோல் போன உடனே, இந்த இங்கோ ஏதோ போயிடுச்சுன்னா, அந்த இடம் ஃபுல்லா ஸ்டெயின் ஆயிடும். எந்த இடத்துல தீக்காயம் பட்டிருக்குன்னு மருத்துவர்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. நெறைய பேரு உஜாலா, இங்கு, டூத் பேஸ்ட்டு, மஞ்சள், காஃபி தூள்ன்னு எதெல்லாமோ கொட்டி கொண்டு வருவாங்க. அது வந்து பிரயோஜனம் கிடையாது. நீங்க தண்ணி ஊத்திட்டே இருக்கும்போதே அந்த எரிச்சல் அடங்கும். அதுக்கு இங்க் தேவையில்ல. தோசை மாவு குளிர்ச்சி தேவையில்ல. பேஸ்ட் தேவை கிடையாது. தண்ணி போதும். அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? மேல என்ன போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிந்த அளவிற்கு சின்ன தீக்காயமா இருந்தது. ஒரு சின்ன டாட் தான் பட்டிருக்குன்னா, எந்த ஆன்டிசெப்டிக் கிரீம் சில்வர் சல்ஃபடைசின், சில்வர் எக்ஸ்ன்னு நெறைய ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு. மியூப்ரோசின், புரோவிடோன். இந்த மாரி ஒரு சின்ன இடம் தான் பட்டிருக்கு. இதுக்கு கூடவா நான் டாக்டர்ட்ட போகணும்னா, இல்ல. அந்த மாரி இருந்தா ஒரு ஆன்டிசெப்டிக் ஆயின்மென்ட் எது வேணும்னாலும் உங்க கையில பர்னால் அந்த மாரி ஆன்டிசெப்டிக் ஆயின்மென்ட் நான் வீட்ல வச்சிருக்கேன். நான் போட்டுக்கலாமா? தாராளமா போட்டுக்கலாம். ஆனா, இதே வந்து கையில விரல்கள்ல பட்டிருக்கு, முகத்துல பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, முடிந்த அளவிற்கு மருத்துவரிடம் வந்து காண்பித்து அதற்கு சரியான இது வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த தழும்பினுடைய அளவ குறைக்க முடியும். அண்ட் அந்த குழந்தைக்கு வலியினுடைய நிவாரணிகளும் குடுக்க முடியும். தயவு செய்து இந்த இங்கோ அல்லது தோசை மாவோ, இந்த களிமண் இதுல இருக்கக்கூடிய கிருமிகள் உள்ள போய் பாதிப்ப அதிகப்படுத்தும். அதை தவிருங்க. இத பண்ணக்கூடாதுன்னா, தயவு செய்து இதெல்லாம் ஊத்தாதுங்க அப்படிங்கிறது தான் தவிர்க்க வேண்டியது. இப்போ நீங்க இந்த இங்க்கு, மாவு இதெல்லாம் சொன்னோம்னா, அடுத்து நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது? ஆல் ரவுண்டர் நிவாரணி அப்படின்னா தேங்காய் எண்ணெய். எத பண்ணாலும் தேங்காய் எண்ணெய வச்சுரு சரியா போயிடும்ட்டு. ஸோ தீக்காயங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வைக்கலாமா? வைக்கக்கூடாது? முதல் இதுல வந்து யூசுவலா தேங்காய் எண்ணெய் சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆயில் வந்து அந்த இதுல புண்ணா இருக்கும்போது அந்த இடத்துல நிக்காது. அது போயிடும். தேங்காய் எண்ணெய்ங்கிறது வந்து சுத்தமான எண்ணெய் வந்து ஸ்கார் ஆன பிறகு, தழும்பு ஆறுன பிறகு எமோலியன்ட்ன்னு சொல்லுவோம். எண்ணெய் பசை கொடுக்கிறதற்காக உபயோகிக்கலாம். ஆனா, தீக்காயம் பட்ட உடனே அது வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டா, உங்களுடைய தோல் போயிருக்கும்போது அந்த இடத்துல எண்ணெய் நிக்காது. அது வழிந்து போயிடும். அதனால உங்களுக்கு அது நிக்காது. ஆனா, அது வந்து ஒரு பெரிய தவறுன்னு சொல்றத விட அது உபயோகமாக இருக்காதுங்கிறது என்னோட பதில். ஓகே மேம். மேம் இப்ப அடுத்து வந்து தீக்காயங்கள்னு வரும்போது, ஒருத்தருக்கு ஒரு தீக்காயம் ஏற்படும்போது, அது அவங்க உடல மட்டும் இல்லாம, மனசையும் பெருசா பாதிக்கிற ஒரு விஷயமா அமையுது. அதுவும் எஸ்பெஷலி இப்போ நீங்க இந்த 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி பர்ன் இந்த 3 டிகிரி பர்ன்லாம் வருது. இப்போ லைக் ஏதோ ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல இது பண்ணிட்டோம். இல்ல பட்டாசு இது பண்ணிடுச்சு. இல்ல தெரியாம லைக் ஏதோ ஒரு விஷயம் நினைச்சு லைக் சூசைடல் தாட்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடுறாங்கன்னும்போது, அந்த தீக்காயம் வந்து உடலுக்கு தர வலியோட சேர்த்து மனதுக்கும் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ஸோ அந்த மாரி பேஷண்ட்ஸ நீங்க எப்படி கையாளுறீங்க? முதல்ல வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டு வர்றவங்கள அக்யூஸ் பண்ணக்கூடாது.
ஏன் பண்ணின, எப்படி பண்ணிட்டேன்னு அந்த நேரம் பேசி அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது. ஏன்னா அது வந்து முதல் முக்கியமான விஷயம். பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்கள அந்த நேரம் சொல்லி திட்டி இது பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல முதல் உதவி என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஅஷ்யூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவுதான் அவங்க இதுல தவறான ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் சரி தைரியமா இரு, உடனே நம்ம என்ன வைத்தியம் பண்ண முடியுமோ அதற்கான சரியான வைத்தியம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி உயிரை காப்பாற்றுவதற்கான ஒரு இது. இதுல வந்து வேதனை வந்து நீங்க சொன்ன மாதிரி தீக்காயத்துல கொடுமையிலும் கொடுமை அந்த நர்வ் எண்டிங்ஸ் இது வெளியே தெரியும் போது எரியும். அப்போ எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை போடுங்க, ஏசி வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஃபேன் காத்து பட்ட உடனே அது இன்னும் கொஞ்சம் மோசமாகும். உடனே ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, குளிருது. ஏன்னா நம்ம தோலுடைய முக்கியமான இன்னொரு வேலை என்னன்னா தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்னு. தட் இஸ் நம்ம உடம்பு குளிரா இருக்கும் போது அது வந்து இரத்த குழாய்களை சுருக்கிக்கணும். வெளியில வெயிலா இருக்கும்போது அந்த இரத்த குழாய்கள் விரிஞ்சு அதுக்கு ரத்த ஓட்டம் நிறைய கொடுக்கணும். அது வந்து தோலினுடைய வேலை, தெர்மோ ரெகுலேஷன். இந்த தோல் வெந்து போகும்போது அந்த தெர்மோ ரெகுலேஷன் போயிடும். ஸோ அவங்களால அந்த எரியுதுன்னு சொல்லி ஃபேனை போட்டா அவங்களால தாங்க முடியாது. ஸோ அதற்கு தகுந்த ஒரு மேல ஆயின்மெண்ட்டோ ட்ரெஸ்ஸிங்ஸோ அதுக்கு என்ன ஒவ்வொரு இதற்கு ஒவ்வொரு வகையான ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கு, அந்த மாதிரி போட்டு வலி நிவாரணத்திற்கான வலி நிவாரணி, சில வலி நிவாரணிகள் பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ட்வின், மார்ஃபின் அந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் கொடுக்கக்கூடிய வலி நிவாரணியும், உடம்புல இருந்து வெளியே போற நீர் அவங்களுக்கு உள்ள இது பண்ணி. ஏன்னா இது வந்து நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு பானையில தண்ணி இருக்க மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் இந்த தோல் தான் வந்து பத்திரமா பார்த்துக்குது. ஸோ இது வந்து நம்ம தோல் எவ்வளவு தீக்காயத்தினால வெந்து அழிந்து போகுதோ அந்த பானையில ஓட்டை போட்ட மாதிரி. கொஞ்சம் ஓட்டையா இருந்ததுன்னா நம்மளால அடைச்சு அதை சரி பண்ண முடியும். ஆனா அந்த அந்த பானை ஃபுல்லா ஓட்டையாயிடுச்சு, அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்னதான் உள்ள நம்ம நீர்களை கொடுத்து சரி பண்ண முயற்சி பண்ணினாலும் அதனுடைய பாதிப்பை சரி பண்றதுக்கு நமக்கு முடியாது. ஆனா முயற்சி அப்படிங்கிறது தான் மருத்துவருடைய வேலை. அதனால நாங்க முதல்ல ஒருத்தவங்க வந்த உடனே அவங்களுக்கு முதல் உதவி, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐவி லைன் ஸ்டார்ட் பண்ணி அந்த இது வழியாக அதற்கு செலுத்த வேண்டிய நீர் எவ்வளவுன்னு கணக்கு பார்த்து அதை போட்டு அதற்கு வலிய தெரியாம இருக்கிறதுக்கான மருந்துகள் கொடுத்து, இதுல வெளியே இருந்து கிருமி போய் சீழ்பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள ஃபர்ஸ்ட் ரீஅஷ்யூர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். தீக்காயத்தினுடைய அளவை பொறுத்து அவங்களுடைய ரெக்கவரி இருக்கும். இப்போ ஒரு 40% இருக்க தீக்காய நோயாளிகள் மேலான தீக்காயமா இருந்தா கூட 2 வாரம் ஆகும். தட் இஸ் செகண்ட் டிகிரி பர்னா இருந்தா கூட 10ல இருந்து 14 நாள் ஆகும். நான் எப்பவுமே பேஷண்ட்ஸ்ட சொல்லுவேன், நீங்க அரிசிய பானையில வேக வைக்க போட்டுட்டு அரிசி எப்போ சோறாகும்னு கேட்டா அந்த டைம் எவ்வளவோ அவ்வளவு நேரம் வச்சாதான் அது சோறாகும். அதே மாதிரி ஒரு தோல் பாதிக்கப்பட்டு போயிருச்சு அப்படின்னா அது திரும்பி உடம்புல சரியாகிறதுக்கு மேலான தீக்காயம் அப்படின்னு சொன்னா கூட 10ல இருந்து 14 நாட்கள் ஆகும். ஸோ அந்த 14 நாட்களும் நம்ம பத்திரமா அவங்களுடைய அந்த இதுக்கு வேண்டிய உதவிகள் செய்து இது பண்ணி அது சிறிய அளவு காயங்களாக இருந்தா அவங்கள சரி பண்ண முடியும். இல்ல கொஞ்சம் ஆழமா இருக்கு, ஆனா அளவு கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான அறுவை சிகிச்சைகள் நாங்க சொன்ன மாதிரி அந்த கெட்டு போன வெந்து போன தோலை எடுத்துட்டு பர்ன் டிப்ரைட்மெண்ட் சொல்லுவோம், எடுத்துட்டு அவர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தோலையோ இல்லது நாங்க வந்து இந்த ஸ்கின் பேங்க் அப்படின்ற தோல் வங்கியில இருந்து அந்த தோலையோ முதல்ல வைத்து அதுக்கப்புறம் திருப்பி அது சரியான பிறகு கொஞ்ச நாள்ல அவங்களுடைய தோலையை வைத்து சரி பண்ணி தழும்பு வருகிற ஸ்டேஜ்ல அவங்களுடைய தழும்பு மோசமாகாதபடி அதுக்கான ப்ரெஷர் கார்மெண்ட்ஸ், அதுக்கான ஆயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள ரீஅஷ்யூர் பண்ணி அந்த நேரத்துல இனி எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்திருக்கு, தட் இஸ் என்ஜிஓஸ் சொல்றோம். அதுல பிசிவிசி, ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் அண்ட் விக்டிம் கேர், நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சொசைட்டினால தள்ளப்பட்ட விமன், நிறைய விமன் வந்து அவங்க இதுக்கப்புறம் என்னால அந்த
குடும்பத்துல போய் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்கள அவங்க அந்த மாதிரி இதுல ஷெல்டர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கைத்தொழில் சொல்லி கொடுத்து டெய்லரிங், பேக்கிங் அந்த மாதிரி ஏது அவங்களுக்கு ஒத்து வருமோ அந்த மாதிரி சொல்லி இப்ப நீங்க ரைட்டர்ஸ் கஃபே கேள்விப்பட்டிருப்பீங்க. அழகா பேக் பண்ணி அவங்க சிலர்லாம் வந்து அவங்க வந்து இந்த இதெல்லாம் ஆம், நம்ம நெயில் கலர் பண்றது, ஹேர் ஸ்டைலர்ஸ் அந்த மாதிரி அவங்க ஒரு தனக்குன்னு ஒரு தொழிலா அவங்க ஆரம்பித்து அதன் மூலமா வருவாய் ஈட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு அவங்கள திருப்பி அவங்க குடும்பம் வந்து எனக்கு வான்னு சொல்லி கூப்பிடுற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. அது வரைக்கும் வந்து இவங்க நல்லா இருக்கும்போது இவங்கள குறை கூறி இவங்கள மனதுல பாதிச்சவங்க அவங்க தன்னம்பிக்கையோட அவங்க தழும்புகளோட இருந்தா கூட தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து நிற்கும்போது அவங்கள திருப்பி அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக ஒரு சொசைட்டில ப்ரொடக்டிவா இருக்கும்போது அவங்கள அக்செப்ட் பண்றதுக்கு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை தங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன ஒத்து வருதோ அதுக்கேத்த மாதிரி அவங்க தங்களுடைய ஒரு சின்ன ஒரு கடையாகவோ அல்லது ஒரு பார்லராகவோ இல்ல டெய்லரிங் இதாகவோ இருந்து அதை செய்து இன்னைக்கும் வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க.